तदात्मानं सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् வணக்கம். ஓம் சாந்தி. பகவத்கீதையை ஒரு பிரபஞ்ச தாய் என்றும் கூறலாம். ஒரு தாய் தன் குழந்தைகளை எப்படி சக்திசாலியாக ஆக்குவதற்காக உயர்ந்த போஜனங்களை கொடுத்து அவர்களை நன்றாக ஊக்குவித்து அவர்களை பலசாலியாக ஆக்குகிறாள். அதேபோல் இந்த பகவத்கீதை என்னும் தாயானவள் நம்முடைய மனித ஆத்மாக்களுடைய அனைத்து பலகீனங்களையும் வெளியில் எடுத்து அவர்களை சக்திசாலியாக ஆக்குவதற்காக தினமும் ஞான அமிர்தம் என்னும் ஒரு டானிக் அப்படின்னு சொல்லலாம், அதை கொடுத்து ஆன்மாக்களை ஊக்குவித்து பலசாலியாக ஆக்குகிறாள். அந்த கீதை என்னும் தாய் பரமாத்ம ஸ்வரூபம். அவர் நமக்கு இந்த ஞானத்தை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு நாம் பல ஸ்லோகங்களில் ஆன்ம ஞானத்தை நாம் கேட்டுக்கிட்டே வரோம். இப்போ இன்னும் அதுக்கு மேலே போய் பரமாத்மா இறைவனுக்கு ஆன்மாவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே. அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே. தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசிதுமர்ஹசி. தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசிதுமர்ஹசி. ஆத்மாவுடைய தன்மைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் தொடர்ந்து. இப்போ பரமாத்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவ்யக்தோயம் அசிந்த்யோயம். இந்த ஆன்மாவானது கண்ணுக்கு புலப்படாத அவ்யக்த ஸ்வரூபத்தில் இருக்கு. அடுத்தது அசிந்த்யோயம். அச்சிந்தியம் அப்படின்னாக்க நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு வடிவம். அது ரொம்ப பெரிய வடிவமாக இருந்தால் அதை நம்ம இமேஜின் பண்ணலாம். ரொம்ப சூக்ஷ்மமான உருவமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது அது. அடுத்தது அவிகார்யோயம் உச்சியதே. ஆன்மாக்குள்ள உருவ மாற்றம் ஏற்படாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். விகாரம் அப்படின்னாலே மாற்றம். குண அவகுணங்களில் மாற்றம் ஏற்படலாம், ஆனால் ஆன்மா அந்த ஸ்வரூபத்தில் அப்படியே தான் இருக்கும். தஸ்மாத் ஏவம் விதித்வைனம். இப்படிப்பட்ட ஆத்மாவை இப்படி நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நானு சோச்சித்தும் அருகசி. நீ கவலைப்படவோ இல்லை சோகப்படவோ தேவையில்லை. எவ்வளவு அழகா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு தாய் தன் குழந்தைக்கு எப்படி சொல்லித்தராங்களோ அதே போல பரமாத்மா அர்ஜுனனை திரும்பவும் ஊக்குவிப்பதற்காக பல விஷயங்களை சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாக்க இதே விஷயத்தை இன்னும் அழகா சொல்றார். அத சைனம் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம். அத சைனம் நித்ய ஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம். ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி. ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, ஆன்மா அழிவில்லாததுன்னு நம்ம பார்த்தோம். ஆனாக்க ஒருவேளை அத சைனம் நித்திய ஜாத்தம், ஒவ்வொரு முறையும் அது பிறந்து இறக்கிறது, பிறகு மறுபிறவியில் வருது அப்படின்னு நீ நம்பினா கூட, ஏன்னா இதை ஏற்றுக்க முடியாது எல்லாராலையுமே. உடல் இறக்கிறத கண்ணால் பார்க்குறோம், ஆன்மா இறக்கிறது இல்லைன்னு உன்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா கூட அது பிறந்து இறந்து திரும்பவும் மறுபிறவியில் வருது அப்படி நீ நினைத்தாயாகிலும், ததாபித்துவம் அப்படி இருந்தாலும், மகாபாஹோ அர்ஜுனனுடைய சுயமரியாதையை இன்னும் கொஞ்சம் உயர்த்துறார். நீ ரொம்ப பலசாலி, ரொம்ப ஒரு நல்ல உயர்ந்த தோள்களை உடையவன் அப்படின்னா பலசாலி பராக்கிரமசாலியான நீ நைவம் சோச்சித்தும் அருகசி, நீ கவலைப்படக்கூடாது. எவ்வளவு அழகாக ஒரு அம்மா தன் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அமர்ந்து இறைவன் அர்ஜுனர்களாகிய நமக்கு
ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறார். மரண பயத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற விஷயங்களை நிறைய நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடலோடு சேர்ந்து ஆன்மாவும் அழிஞ்சு போய் திரும்பவும் உருவாகிறது, அப்படிதான் உனக்கு புரியுறது அப்படின்னா கூட நீ கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அப்போ ஆன்மா ஒரு உடைய விட்டுட்டு இன்னொரு உடைய எடுக்கிறது. அப்போ இது ஒரு ஆடை மாற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக சட்டம் இது. கட்டாயமாக இது உடலை விட்டுட்டு எங்கேயோ போயிடும்னு எங்கேயுமே எழுதலை. பரமாத்மா கிட்ட போயிடும்னு எழுதலை, இறைவனோடு கலந்துடும்னு எழுதலை. திரும்பவும் உடையை எடுக்கிறது அப்படின்னு தான் எழுதியிருக்கு. எல்லா இடத்துலையுமே உபநிஷதா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், ராமாயணத்தில் கூட சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையுமே ஆன்மாவானது ஆடையை மாற்றுகிறாள் போல் உடையை மாற்றம் செய்கிறது. அப்போ இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லா அப்படிங்கிறதுனால இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்படி மாறக்கூடிய விஷயத்துக்காக நாம் எதுக்காக வருத்தப்படணும்? இப்போ திரும்பவும் ஆன்மா மறுபிறவியை தான் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்ப்போம். எல்லார் வீட்டிலையும் இப்படி ஒரு வழக்கம் இருக்கு. ஆன்மா உடலை விட்டுட்டாக்க அந்த வீட்டில் ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்க, அவங்க வீட்டில் அவங்க தாத்தா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வீட்டில் பிறக்கிற குழந்தைக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள பிறக்கிற குழந்தைக்கு தாத்தாவோட பேரை வைக்கிறது ஒரு வழக்கம். அதுக்கு 2 காரணம். ஒன்று, அந்த போகிற ஆத்மாவுக்கு பல அந்த மோகம்ங்கிற ஒன்று பற்றுதல் நிறைய இருக்கு. தன்னுடைய பொருட்களின் மீது, உறவினர்கள் மீது, அது சேர்த்து வச்ச சொத்தின் மீது. அதனால அந்த ஆன்மாவானது திரும்பவும் பிறவி எடுத்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்காக அந்த வீட்டிலேயே வரதாக ஒரு ஐதீகமும் எல்லார் மனசுலையும் இருக்கு. அப்போ உறவினர்களும் அவங்கள பிரிய விரும்புறதில்ல, போகிற ஆத்மாவும் திரும்பவும் அது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கணும்னு அங்கேயே வந்துடுறாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய உதாரணம். இந்த தாத்தா பேரு பாட்டி பேரு குழந்தைக்கு வைக்கிறதே ஒரு பெரிய உதாரணம். ஆன்மா திரும்பவும் மறுபிறவி எடுக்கிறது அப்படின்னு. அப்போ திரும்பவும் வரும்பொழுது அந்த அட்டாச்மெண்ட்டு அதெல்லாம் திரும்பவும் அந்த சக்கரத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கு ஆன்மா. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம உடலை பற்றியும் ஒரு சின்ன விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த உடல் இருக்கு இல்லையா, மனிதனுடைய உடல், இது ஒரு அற்புதம்னு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். இதோடைய ஒரு ரெப்ளிகாவை யாராவது பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ராக்கெட் பண்ணுறாங்க, சேட்டலைட் பண்ண முடியும். ஆனால் மனித உடலை யாராலையும் இப்படி உருவாக்கவே முடியாது. அப்போ இந்த உடலை இதை பலவித அங்கங்கள் சேர்ந்து இந்த உடல் உருவாக்கப்படுறது. மனிதனால உருவாக்கப்பட்ட பொருட்களுக்கு வாரண்டி கேரண்டி உண்டு. ஆனால் மனிதனுக்கு எந்த வாரண்டி கேரண்டி கிடையாது. அப்போ இந்த இவ்வளவு விலை மதிப்பில்லாத இந்த உடல் இருக்கு இல்லையா, திடீர்னு கிட்னி ஃபெயில் ஆயிடுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. பல லட்சம், இப்போல்லாம் கோடியில் கூட செலவாகுது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. லிவர் ஃபெயில் ஆகிடுது, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளவு கோடி செலவழித்து அந்த உடலை நம்ம நல்லா ஆக்கினாலும் அதிலிருந்து அந்த ஆன்மா பிரிந்து விட்டது அப்படின்னாக்க அந்த உடலுக்கு எந்த வேல்யூவுமே இல்லை. இப்போ அதாவது ஹியூமன் பீயிங்னு சொல்கிறோம் இல்லையா, ஹியூமஸ் அப்படின்னா இது ஒரு லேட்டின் வேர்டு. மண்ணால் ஆன இந்த இயற்கை அப்படிங்கிற ஒரு மண்ணால் ஆன உடல் இது. பீயிங் அப்படிங்கிற ஒரு சைத்தன்ய சக்தி உள்ள ஆன்மா இதற்குள்ளே வந்தாதான் இதை ஜீவ ஆத்மான்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த ஜீவ ஆத்மாவாக இருக்கும்பொழுது தான் இதுக்கு வேல்யூ. ஆன்மா பிரிஞ்சு போயிடுத்து இந்த உடல் எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு விலை மதிப்பில்லாததாக இருந்தாலும் அதுக்கு ஆன்மா பிரிந்த பிறகு அதுக்கு எந்தவித வேல்யூவுமே இல்லை. அதனால மீண்டும் மீண்டும் இப்போ இன்னொரு விஷயம், ஒருவேளை ஆன்மா இந்த உடல்ல இருந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒருத்தருக்கு, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு 2 வீடு கட்டினாங்க. அவங்க புது வீடு கட்டின உடனே பழைய வீட்டிலிருந்து அவங்க புதிய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஷிஃப்ட் ஆன பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பழைய வீடு அவங்க ஏதோ ஒரு கோடவுனாக யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வேறு யாருக்காவது வாடகைக்கு கொடுக்குறாங்க. இந்த 2 வீடும் யூஸ் பண்ண முடியறது அவங்களால. ஆனால் இப்போ ஆன்மா இந்த ஒரு உடல்ல இருந்து வெளியில் வந்துடுச்சு அப்படின்னாக்க, அதுவே முயற்சி செய்தாலும் அதே வேறு ஒரு உடல்ல தான் ஆன்மா பிரவேசிக்குமே தவிர அதனுடைய பழைய உடல்ல ஆன்மா திரும்பவும் பிரவேசிக்க முடியாது. சரி, அந்த ஆன்மா வேற ஒரு உடலுக்கு போயிடுச்சு, அதுக்கு பதிலாக இதே உடல்ல வேற ஒரு ஆன்மா வர முடியுமா வாடகைக்கு விடுற மாதிரி?
அப்படின்னா அதுவும் முடியாது. இதுதான் அற்புதம். ஒரு உடலை தியாகம் செய்த பிறகு திரும்பவும் அந்த உடலுக்குள் யாருமே பிரவேசம் பண்ண முடியாது. அப்போ இந்த ஆன்மா மீண்டும் மீண்டும் உடலில் புகாது. இப்போ இந்த டெம்பரரியா இந்த பரகாய பிரவேசம்னு சொல்றாங்க, போறது திரும்ப வருது. அப்படிங்கும்பொழுது சூக்ஷ்ம உடல் இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா அந்த உடலுக்குள்ள உயிர் சக்தி இருக்கு. அதனால திரும்பவும் அந்த பரகாய பிரவேசத்துல பிரவேசமாகும். ஆனா ஒரு தடவை ஆன்மா வெளியில போயாச்சு அப்படின்னா திரும்பவும் உள்ளுக்குள்ள வராது. அப்போ நான் யார் அப்படிங்கிற விஷயத்த பல தடவை இதை நம்ம கேட்டுக்கிட்டே தான் வரோம். ரொம்ப அழகா பரமாத்மா புரிய வைக்கிறாரு. நீ ஒரு அழியாத சக்தி. எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டுன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி யாராலும் உருவாக்கப்படுவதில்லை, அழிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட எனர்ஜியான நீ ஒரு அழியாத தத்துவமாக உன்னை நீ அறிந்து கொள். உன்னை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது, வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, தண்ணியில நனைக்க முடியாது, அழிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீ எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அழியாத ஒரு ஆன்ம சக்தி. டெம்பரரியா இந்த உடல்ல இருந்து நாம திரும்ப வெளியில போயிடுறோமே தவிர, நான் ஒரு அழியாத ஆன்ம சக்தின்னு நினைக்கும் பொழுது, நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், டைரக்டர், இன்ஜினியர், கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லீம், இப்படிப்பட்ட பலவிதமான லேபிள் நாம் வச்சிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே உடல் சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரியும் பொழுது நாம் ஆன்மா அப்படிங்கிற உணர்வு வந்த உடனேவே ஆழ்ந்த அமைதியை நம்மளால அனுபவம் செய்ய முடியுது. ஓம் சாந்தி.